சுதந்திர தினத்தையொட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் புறக்கணித்துள்ள நிலையில் அதிமுக மற்றும் பாஜக பங்கேற்றுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். யார் யார் இந்த தேநீர் விருந்தில் பங்கேற்றிருக்கிறார்கள்? பாலவேல், குறிப்பாக நாட்டினுடைய 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தற்போது தேநீர் விருந்தினை அளித்து வருகிறார். இந்த நிகழ்வுல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் என்று பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநர் அறிவிக்கும் தேநீர் விருதை தமிழ்நாடு அரசு புறக்கணிப்பதாகவும், குறிப்பாக முதலமைச்சரோ அல்லது அமைச்சர்களோ இதில் பங்கேற்க மாட்டார்கள் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுக மற்றும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல தாவேகம் சார்பிலும் புறக்கணிப்பு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில அதிமுகவின் சார்பிலும் அதே போல பாஜகவின் சார்பிலும் தேமுதிக, தமாக உள்ளிட்ட கட்சியினர் தற்போது பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பாஜக சார்பில் அக்கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல அதிமுகவினுடைய சார்பில் ராஜ்யசபா உறுப்பினர் இன்பதுரை உள்ளிட்டோர், பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அரசு சார்பில் தலைமைச் செயலர் முருகானந்தம், டிஜிபி சங்கர் ஜிவால் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இது போன்ற பல முக்கியமான நபர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் தேமுதிகவினுடைய சார்பில் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் பங்கேற்றிருக்கிறார்கள். இதே போல பாட்டாளி மக்களினுடைய கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதாசிவம், வெங்கடேசன், சிவகுமார் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக GK வாசன், அதே போல IJK சார்பில் பாரிவேந்தர் உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று இந்த நிகழ்ச்சியானது தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் தற்போது இந்த பகுதியில் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக ஆளுநருடன் தலைமை நீதிபதி மகேந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவாவும் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.